கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து, கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கணும் அப்படின்னாலே துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடக்க கூடாது, பாவிகளுடைய வழியில நிக்க கூடாது. பரியாசக்காரர் தேவையில்லாம யாரையாவது பேசிட்டு இருப்பாங்க, அந்த இடத்துல போய் உட்கார்ந்து அவங்களோட போய் இருந்தாச்சு அப்படின்னா கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கவே முடியாது. ஏன்னா அவங்க சொன்ன வார்த்தை ஃபுல்லா காதுக்குள்ள வந்துரும், துன்மார்க்குடைய ஆலோசனை வந்துரும், பாவிகளுடைய வழி. அந்த இடத்துல போய் நம்ம நிக்கும் போது அவங்க பேசுறதெல்லாம் காதுக்கு வந்துரும். பரியாசக்காரர் யாரையாவது தேவையில்லாம ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க, அங்க போகும்போது அது ஃபுல்லா காதுல வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம தேவனோட சமூகத்துல போகும்போது தேவையில்லாம அவங்க பேசுற இடத்துல நான் உட்காந்துட்டப்பா, என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, நான் அந்த இடத்துல போகக்கூடாது, தெரியாம போயிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லி பாவ மன்னிப்பு அறிக்கை ஜெபம் தான் பண்ண வேண்டியிருக்கும். நம்ம எந்த இடத்துல இருந்தால் காரியம் வாய்க்கும். இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறவர். நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா நான் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்தால், நான் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்தால் கண்டிப்பா ஆசீர்வாதம். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எப்போ ஆசீர்வாதம்? இரவும் பகலும் அவருடைய வேதத்தில், கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்போ ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்கு. படிக்கிற ஸ்டேஜ் இருக்கு, திருமண ஸ்டேஜ் இருக்கு, அடுத்த கற்பதுங்கனி இருக்கு. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே அந்தந்த வருஷம் அந்தந்த காரியம் அந்த வீட்டுக்குள்ள கிடைக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே கரெக்டா பைபிள் வாசித்து முடிச்சுட்டு வந்துட்டே இருக்கணும். பைபிள் வாசித்து முடிக்க அவங்க இருதயத்துக்குள்ள அந்த வார்த்தை எழுதப்பட்டுரும். என் இருதயத்துக்குள்ள தேவனோட வார்த்தை இருக்கும்போது என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும்.